ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம உயிர் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, அதை சார்ந்த சொற்கள் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? வாங்க. உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. அ ஆ, இ ஈ, உ ஊ, எ ஏ, ஐ, ஒ ஓ, ஔ. ஆயுத எழுத்து 1. அக். அடுத்து இதை வைத்து ஆரம்பிக்கிற சொற்கள் பார்க்கலாம். ஆ, அம்மா, மதர். அம்மானா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். நானும் ஒரு குழந்தைக்கு அம்மா தான். ஐ லவ் யூ ஆல் குட்டீஸ். அம்மா, மதர். அருவி, வாட்டர் ஃபால். யாரெல்லாம் அருவியில் குளிச்சிருக்கீங்க? ஜாலியாக இருக்கும். அருவி, வாட்டர் ஃபால். அன்னப்பறவை, ஸ்வான். அன்னப்பறவை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமா. அந்த காலத்துலலாம் நிறைய இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பார்க்க முடியல. அன்னப்பறவை, ஸ்வான். ஆ, ஆலமரம், பனாயன் ட்ரீ. ஆலமரம் ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம இந்திய நாட்டுடைய தேசிய மரம் ஆலமரம் தான். நேஷனல் ட்ரீ ஆஃப் இந்தியா பனாயன் ட்ரீ. ஆமை, டாட்டாய்ஸ். ஆமையோட ஓடுகள் மிக கடினமானதா இருக்கும். ரொம்ப அதிக வருஷம் வாழக்கூடிய விலங்குகள்ல ஆமையும் ஒன்று. 80லேருந்து 180 வருஷம் வரைக்கும் ஒரு ஆமை வாழும் அப்படின்னு சொல்றாங்க. ஆலயம், டெம்பிள். நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம். ஆலயம், கோயில்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் டெம்பிள். கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், பிரசாதம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு வருவோம் இல்லையா? ஆலயம், டெம்பிள். இ, இதயம், ஹார்ட். நம்ம மனித உடம்புல இருக்க ஹார்ட் துடிக்குது, லேப்டாப் சவுண்ட் கேட்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சவுண்டு ஒரு நிமிஷத்துக்கு சராசரியாக 60லேருந்து 100 தடவை துடிக்கும். இதயம், ஹார்ட். இரும்பு, அயன். இரும்பு ரொம்ப கடினமான உலோகம். அதை வச்சு நிறைய பொருட்களை நம்ம தயாரிக்கிறோம். இரவு, நைட். இரவுல நம்ம எல்லாரும் நிலா பார்க்கலாம். ரொம்ப குளிர்ந்த ஒரு நேரம் அது. இல்லை, எல்லாரும் சீக்கிரமா தூங்கணும். எப்பயுமே ரொம்ப நேரம் நைட்ல முழிச்சிருக்க கூடாது. இரவு, நைட். ஈச்ச மரம், இந்தியன் டேட் பாம் ட்ரீ. இந்த ஈச்ச மரத்துல ஈச்சப்பழம் அப்படிங்கிறது விளையும். அது பார்க்கறதுக்கு நம்மளோட பேச்சம்பழம் மாதிரியே இருக்குமா. அதனால தான் இந்த மரத்தையும் இந்தியன் டேட் பாம் ட்ரீ அப்படின்னு சொல்றோம். ஈ, ஃப்ளை பக். நம்ம எல்லாருமே ஈ பார்த்துருப்போம். வீடுகளில் சாதாரணமா இருக்கும் இல்லையா? ஈ, ஃப்ளை பக். ஈதல், சேரிட்டி. நம்ம கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும். இந்த உதவிக்கு பேர் தான் ஈதல், சேரிட்டி. உணவு, ஃபுட். பல வகையான உணவுகள் இருக்கு. ரொம்ப சத்தான உணவுகளை நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். சரியா? உதடு, லிப்ஸ். எப்பயுமே உதட்டோரத்துல ஒரு அழகான புன்னகையை வச்சுக்கோங்க. அடுத்தவங்களை பார்க்குறப்ப அழகா சிரிச்சு சந்தோஷமா பேசுங்க. உதடு, லிப்ஸ். உள்ளே, இன்சைட். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பேர் உள்ளே, இன்சைட். இல்லை ஒரு பொருளை ஒரு பெட்டிக்குள்ளே வைக்கிறதாகட்டும், அதெல்லாமே உள்ளே தான். இங்கிலீஷில் இன்சைட். ஊஞ்சல், ஸ்விங். நம்ம எல்லாருக்குமே ஊஞ்சல் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, ஜாலியாக இருக்கும். பார்க்கில் பார்க்கலாம், ஸ்கூலில் இருக்கும். ஊஞ்சல், ஸ்விங். ஊசி, இன்ஜெக்ஷன். டாக்டர்கிட்ட போனால் ஊசி போடுவாங்க. கரெக்டா? நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஊசி போடுவாங்க இல்லை? ஊசி, இன்ஜெக்ஷன். ஊதல், விசில். இந்த விசிலை நம்ம எல்லாமே பயன்படுத்தியிருக்கோம். வாயில வச்சு ஊதுனா சவுண்ட் வரும்.
இல்லை, அதை வச்சு நம்ம விளையாடுவோம். நம்ம ஸ்கூலில் பிடி மாஸ்டர் அதை வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கோம் இல்லையா? ஊதல், விசில். ஏ எருது, ஆக்ஸ். இந்த எருதுகள் பொறுத்த வரைக்கும் மாட்டு வண்டிகளில் மாடு கட்டியிருக்காங்கல்ல, அது வந்து இந்த எருதை தான் வந்து மாட்டு வண்டியில் கட்டி மாட்டு வண்டியாக பயன்படுத்துகிறாங்க. எருது, ஆக்ஸ். எலும்பு, போன். நம்ம மனிதர்கள் உடம்புல 206 எலும்புகள் மொத்தம் இருக்கு. எலும்பு, போன். எண்கள், நம்பர்ஸ். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நம்பர்ஸ் இல்லாமல் இருக்காது. கரெக்டா? காசுன்னு எடுத்துக்கிட்டா அது நம்பர் தான். 1 2 3 படிக்கிறோம், கவுண்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த உலகமே நம்ம வாழ்க்கையே எண்களால், நம்பர்ஸால் நிறைஞ்சது தான். ஏர் உழுதல், ப்ளஃப். விவசாயத்தோட ஒரு முக்கியமான அங்கம் ஏர் உழுதல். ஒரு நிலத்தை பயிர்விக்கும் போது முதல்ல அந்த நிலத்தை சமன்படுத்துவாங்க. அதற்கு பேர் ஏர் உழுதல். ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட். நம்ம நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு பொருளை அனுப்பி வைக்கிறதுக்கு பேர் தான் ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட். ஏணி, ஒரு லேடர். ஒரு உயரமான இடத்துல ஏறுறதுக்கு பயன்படும் ஒரு பொருள். ஏணி, லேடர். ஐ விரல், 5 fingers. நம்மளுடைய விரல்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த விரல்கள் இருக்க நகங்களை எப்பயுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். விரல்களையும் சுத்தமாக வச்சுக்கணும். ஓகேயா குட்டீஸ்? ஐயம், டவுட். ஐயம்னா சந்தேகம். ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து யோசிப்போம். அது வந்து இது கரெக்டா, இது கரெக்ட் இல்லையா, இது இப்படி தான் வருமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதற்கு பேர் தான் ஐயம், சந்தேகம் அப்படின்னு சொல்கிறது. ஐயம்னா டவுட். 500, 500. இது ஒரு ரூபாய் இல்லையா? 5 100 ரூபா சேர்ந்துச்சுன்னா 500. 500, 500. ஒளி. ஒளினா லைட், வெளிச்சம். வெளிச்சத்தை பார்த்தா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வெளிச்சம் உள்ள ஒரு இடத்துல தான் எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். கரெக்டா? ஒலிபெருக்கி, லவுட் ஸ்பீக்கர். இது எங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்? கரெக்டாக சொல்லுங்கள். ஊர் திருவிழாக்களில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க, பாட்டெல்லாம் நல்லா ஊர் ஃபுல்லாக கேட்குறதுக்கு வந்து பாட்டு வச்சுருப்பாங்க இல்லை? சத்தத்தை வந்து நல்லா எல்லா இடத்துக்கும் பரவறதுக்காக, பெருக்கி கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. சத்தம்னா தமிழில் ஒளின்னு சொல்லுவோம். அதை பெருக்கி கொடுக்கறதுக்காக பயன்படுத்துகிற இந்த பொருளை ஒலிபெருக்கி, லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஒத்தாசை, ஹெல்ப் ஆர் அசிஸ்ட். ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறது தான் ஒத்தாசை. வீட்டில் நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். இல்லை அம்மா சமைக்கும் போது, இல்லை அப்பா ஏதாவது வேலை பார்க்கும் போது, வண்டி கழுவும் போது இல்லையா? அது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கண்டிப்பாக செய்யணும் குட்டீஸ். சரியா? ஒத்தாசை, ஹெல்ப் ஆர் அசிஸ்ட். ஓலைக்கூரை, thatched roof. அப்போல்லாம் கிராமங்களில் நிறைய இந்த ஓலைகளை வச்சு தான் வீடுகளை பின்னி வந்து செஞ்சுருப்பாங்க இல்லை? அதோட மேல் பகுதிக்கு வந்து அதை தான் பயன்படுத்துவாங்க. இப்போல்லாம் அது குறைஞ்சிருச்சு. ஓலைக்கூரை, thatched roof. ஓநாய், wolf. ஓநாய்களும் நாயோடைய ஒரு வகை தான். அது வந்து இரவு நேரத்துலையும் வந்து வேட்டையாடும். ரொம்ப தந்திரமான ஒரு விலங்கும் கூட. ஓநாய், wolf. ஓவியர், பெயிண்டிஸ்ட். படம் வரைகிறாங்க இல்லையா? அழகாக படம் வரைகிறவர்களை தான் நம்ம ஓவியர்னு சொல்லுவோம், பெயிண்டிஸ்ட். ஔதசியம். ஔதசியம்னா பால். நம்ம பால் குடிக்கிறோம் இல்லையா? மில்க். அதுக்கு பேர் தான் சுத்தமான தமிழில் ஔதசியம்னு சொல்கிறாங்க. எல்லாரும் நிறைய பால் குடிங்க, ரொம்ப சத்தா இருங்க. சரியா? ஔதாரியம் அப்படின்னா பெருந்தன்மை, ஜெனராசிட்டி. ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது. ஓகே, நம்ம வந்து ஒரு பொருளை கொடுக்கறது இல்லையா? ஒருத்தவங்க வந்து ஏதாவது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது. சரியா? பெரியவங்கள
அன்பா நடந்துக்கிறது, அவங்கள மரியாதையா வந்து பார்த்துக்கிறது, இது எல்லாமே பெருந்தன்மை தான். ஓகே. அடுத்தது ஆயுத எழுத்தோட சொல் அக். அஃது. அஃதுன்னா தகுதி, எலிஜிபிலிட்டி. ஒரு ஒரு வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தகுதி எல்லாம் வேணும்னு சொல்லுவோம். நம்ம நல்லா படிச்சிருக்கணும், நம்ம நல்லா பேசணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் வந்து அஃது, தகுதி, எலிஜிபிலிட்டி. பஹ்ரி அப்படின்னா படகு, போட். நம்ம போட்டில் போயிருப்போம் இல்லையா? முக்கியமாக வந்துட்டு இந்த ஒகேனக்கல்ல போனோம் அப்படின்னா அந்த படகு சவாரி அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு விஷயம். பக்ரினா படகு, போட். அடுத்து பொது அறிவு கேள்வி. ரூபிக் கியூபை கண்டுபிடித்தவர் யார்? ஹூ இன்வென்டட் ரூபிக்ஸ் கியூப்? விடை எர்னோ ரூபிக். எர்னோ ரூபிக் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சார். நம்ம எல்லாருமே அதை வச்சு விளையாடுறோம், கரெக்டா? அடுத்து உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் எது? Which is the largest and deepest ocean in the world? விடை பசிபிக் பெருங்கடல். பசிபிக் ஓஷன்னா ரொம்ப பெரிய, ரொம்ப ஆழமான பெருங்கடல். சரியா குட்டீஸ்? குட்டீஸ், இன்னைக்கு நாம அ ஆ இ ஈ வரிசை சொற்களும் 2 பொது அறிவு கேள்விகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலில் வர மற்ற வீடியோஸையும் பார்த்து ரசிங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க குட்டீஸ். மறுபடியும் ஒரு சூப்பர் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். எல்லாரும் பத்திரமா சந்தோஷமாக இருங்க. டாடா குட்டீஸ், லவ் யூ ஆல்.